ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ் ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஈவினிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் தான் மிளகா பஜ்ஜி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பஜ்ஜி மிளகா, கடலை மாவு, உப்பு, அரிசி மாவு, இட்லி தோசை மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவு கலந்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கிறேன், கூட உப்பு சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கூடவே இட்லி தோசை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணுங்க, இல்லைன்னா அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். இன்னைக்கு நான் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறதுல, பேக்கிங் சோடா இல்லாமையே எவ்வளோ கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக பஜ்ஜி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். ஒரு மிளகாயை நான் 4 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒன்றா பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கலரை வச்சு நம்ம வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா போடும் போது இருந்த சலசலப்பு வெந்தக்கப்புறம் இருக்காது, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா சலசலப்பு அடங்கி இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி வெந்துருச்சு, எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூடான ஹெல்த்தியான கிறிஸ்பியான பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட பார்க்குறேன். பாய்.